சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திமுக சொன்னதையும் சேர்த்துக்கிட்டாரு, அண்ணா திமுக சொன்னதையும் சேர்த்துக்கிட்டாரு, கூட சந்திரபாபு நாயுடு சொன்னதையும் சேர்த்துக்கிட்டாரு. இத பிரதமர் மோடியாலேயே செய்ய முடியாது. ஒரு சைடு 15,000 ரூபாய் தர போறீங்க, ஒரு சைடு பிறக்கிற குழந்தைங்களாம் மோதிரம் போட போறீங்க, ஒரு சைடு பெண்களுக்கு 2,500 ரூபாய் கொடுக்க போறீங்க, இன்னொரு சைடு இவ்வளவு துறை ரீதியா இருக்கு. அப்புறம் தாய் மாமா சீரு, அந்த சீரு, அம்மா வீட்டு சீரு, என்னென்னமோ பண்றாரு. எல்லாம் ரைட்டு, பண்ணட்டோங்க, தப்பு இல்லை. ஆனா நிதி ஆதாரம் எங்க இருக்கு? தாய் மாமனா இருங்க, செய்யுங்க, நாங்க அதெல்லாம் கேளுங்க. ஆனா மோதிரம் போடுவேன்ற தங்கம் விலை தெரியுமா? தங்கம் எவ்வளவு ஏறுதுன்னு தெரியுமா? தங்கத்தை பத்தி எதனா புரிதல் இருக்கா? தாலிக்கு தங்கமே ஃபுல்லா கொடுக்க முடியாம தள்ளி போட்டாங்க. மற்ற ஊர்ல எல்லாம் அப்பா அங்க ஒருத்தர் இருக்காப்பா விஜய் சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான். என்ன மாதிரி சிந்தனை தெரியுமா? ஆம்பளைங்களுக்கு தனியா ஒரு முதலமைச்சரா, பொம்பளைங்களுக்கு தனியா ஒரு முதலமைச்சரா, அருமை அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா நம்ம எப்படி பதப்படுத்தினாரோ அதெல்லாம் பல்லு இழிச்சிரும். மகிழா கோர்ட் இருக்கு, அது சொல்றாங்க இல்ல பெண்கள் சம்பந்தமா இன்னும் தனியா. அப்ப மகிழா என்ன ஆண்கள் சம்பந்தமா போகுதா, இல்ல வேற்று கிரகத்துல இருந்து வர நபர்களுக்கு தீர்ப்பு கொடுக்குதா? அப்ப எது எங்க இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் தெரியாது. பெண்களுக்கு என்பது ஒரு தனி ஒரு துறை, அந்த துறையை என் கட்டுப்பாட்டிலே வச்சிருப்பாரு. சரி, காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல சாமி இருக்கும்? காவல்துறையில அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குதானே, மகிழா கோர்ட் இருக்குதானே? இந்த அடிப்படை இருந்தா இப்படி ஒரு சிந்தனை வருமா? ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், தாவேகா சார்பாக மகளிர் தின நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டது மாம்பழமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்ல. அந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் மகளிருக்கான நிறைய வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். திமுக அதிமுகவை தாண்டி பல்வேறு திட்டங்கள், கூடுதலான திட்டங்கள் அவர் அறிவித்திருப்பதை பார்க்க முடியுது. அவருடைய வாக்குறுதிகளை எப்படி பார்க்கறீங்க? அவருக்கு இன்னும் நிறைய தெளிவு, அரசியல் தெளிவு என்பது இன்னும் நிறைய தேவைப்படுகிறது. அவரோட வாக்குறுதிகள் மற்ற திராவிட கட்சிகள் போல மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணப்பாடு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பட் அதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அங்க மிஸ் ஆகுது, இல்ல அவர் கணக்கிடவில்லை என்றால் இந்த அரசியல் பக்குவம் ஒண்ணு முதல்ல. இரண்டாவது ஒரு புரிதல், ஒரு அரசாங்கம் எவ்வாறு நடத்தும், அரசாங்கத்துக்கு பணம் எவ்வளவு வரும், எவ்வளவு செலவாகும், அதை எப்படி செய்ய முடியும், எது செய்ய முடியும், எது செய்ய முடியாது அப்படின்றத ரொம்ப பார்க்கணும் துல்லியமா. உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்ன நிறைய திட்டங்களை அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. இப்ப இன்னைக்கு நேத்துல இருந்து செய்தித்தாள்ல, அதுக்கப்புறம் ஊடகத்துல, சமூக ஊடகத்தளத்துல என்ன பேச போறோம்னா, தெலுங்கானால என்னெல்லாம் பேசினாங்க, ஆந்திரால என்னெல்லாம் பேசினாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. நிறைய திட்டங்களை நிறைய மற்ற மாநில அரசுகளை பார்த்து காப்பி அடிச்சிருக்காருன்னு அது ஒண்ணு வந்ததுங்க. அப்புறம் சாயந்தரம் வேலையில என்னன்னா, அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு, ஒரு சில விஷயங்களை அப்படியே பண்ணிருக்காரு அப்படின்ற. அதுக்கப்புறமா இரவு பாத்தீங்கன்னா திமுகவை பேலன்ஸ் பண்றதுக்கு திமுக பாணியிலேயே இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னாங்க. அப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஆந்திரால இருந்து சந்திரபாபு நாயுடு கிட்ட இருந்து கொஞ்சம், எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து கொஞ்சம், முதல்வர் ஸ்டாலின் கிட்ட இருந்து கொஞ்சம், இந்த கொஞ்சத்தை எல்லாத்தையும் போட்டு இப்ப சுருக்கமா நம்ம நேயர்களுக்கு சொல்றோம்னா, பிரியாணி நான் பயங்கரமா செய்வேங்க அப்படின்னு சொல்லிட்டு எறா கொஞ்சம், பொறா கொஞ்சம், சொரா கொஞ்சம், இதெல்லாம் போட்டு ஒரு பிரியாணி செஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறார். யதார்த்தமா பேசணும்னா அதுதான் அது புரிதல். அப்போ என்னன்னா, எவ்வளவு வருவாய் வருது ஆண்டுக்கு, எவ்வளவு செலவீனம் ஆகுது, நிதி பற்றாக்குறை எவ்வளவு, நிதி சுமை எவ்வளவு இருக்கு, கடன் எவ்வளவு வாங்குறாங்க அரசு, கடன் எவ்வளவு செலுத்துறாங்க, மக்களோட வரிப்பணம் எந்த விகிதாச்சாரத்தில் இருக்கு, ரெவென்யூ டெபிசிட், ரெவென்யூ பிஸ்கல் என்று சொல்வார்கள். அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, வருவாய் மூலதனம் எவ்வளவு இருக்கு, எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, இதுதாங்க பட்ஜெட். இப்ப இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சாதாரணமா ஒரு மனிதருக்கோ இல்ல ஒருத்தருக்கு பார்க்கும் பொழுது, ஆஹா விஜய் அருமையா சொல்லியிருக்காரு, 2,500 ரூபாய் பணம் தரன்றாரு, 15,000 ரூபாய் படிக்கிற பசங்க வீட்டுல இருந்தா அவங்களுக்கு மூலதனமா ஒரு முறை கொடுப்போம், வருஷம் கொடுப்போன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இலவசமா பஸ்ல இவங்க மாநகர போக்குவரத்து கொடுத்தாங்க, இவரு அனைத்து பேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்ப சென்னையில இருக்கிறவங்க திண்டிவனம் கூட போகலாம், இல்ல மதுரையில இருக்கிறவங்க கன்னியாகுமரி வரலாம், இலவசமா அரசு பேருந்துல போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேச போறோம். அப்ப நம்ம யதார்த்தத்துக்கு கொஞ்சம் போகணும். என்ன கோட்டீஸ்வரன் திமுக ஒரு சில அறிவிப்புகள் கொடுத்தும் போது அன்னைக்கு பாராட்டினாரு, அதிமுக அறிவிப்புகள் சொன்னப்போ வரவேற்றாரு. ஆனா தாவேகா சொல்லுக்கும் போது இன்னைக்கு குறை சொல்றாரு, நொரநாட்டியம் பேசுறாரு அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பாங்க, இல்ல கருத்து சொல்லுவாங்க, அது அவங்களோட உரிமை. பட் இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, திமுக சொன்ன அறிவிப்பும் அதிமுக சொன்ன அறிவிப்புலையுமே 2 பார்வையா நம்ம பார்க்கணும். முதல் பார்வை இது சாத்தியமா அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சாத்தியம், நாங்க இதை செய்வோம், செஞ்சு காட்டியிருக்கோன்றாங்க. ஆனா அதே நேரத்துல கடன் சுமை, வரிச்சுமை என்பது ஏறும் அப்படின்றது யதார்த்தம்.
ஆனா இவரு சொல்லியிருக்கிறது பார்த்தா திமுக சொன்னதையும் சேர்த்துக்கிட்டாரு, அதிமுக சொன்னதையும் சேர்த்துக்கிட்டாரு, கூட சந்திரபாபு நாயுடு சொன்னதையும் சேர்த்துக்கிட்டாரு. இத பிரதமர் மோடியாலேயே செய்ய முடியாது. யதார்த்தம் அதுதான். கடன் சுமை வந்து 10,00,000 கோடி இருக்கு அப்படின்னும் பொழுது, இப்ப இவரு சொல்றதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கன்னா, அதனுடைய அந்த அந்த அதுக்கேற்ற வருவாய் என்பது இல்ல. வருவாயை காட்டி தான் நீங்க கடன் வாங்க முடியும். வருவாயே இல்லாத போது அதீத கடன் வாங்க முடியாது. இப்ப என்னன்னா, இவருக்கு அறிவுரை சொல்றவங்களோ, இல்ல இவருக்கு எழுதி கொடுப்பவர்களோ, இல்ல இவருக்கா சொந்தமா வந்து இந்த சிந்திக்கக்கூடிய தன்மை என்பது சற்று குறைவாக இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, 4,50,000 கோடி வந்து நமக்கு வந்து நிதி வருவாய் வந்து போகுது. அதாவது நம்ம டர்ன் ஓவர் கிட்டத்தட்ட. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா 40 விழுக்காடு அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாவே போயிடும். மிச்சம் ஒரு 20, 30% பாத்தீங்கன்னா, இந்த பிஎஃப், மெயின்டெனன்ஸ், துறைக்கு பெட்ரோல் செலவு, அந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க. அதுல ஒரு 20, 30 விழுக்காடு போயிடுச்சு. இப்ப 40 பிளஸ் ஒரு 30 விழுக்காடு அரசு இயந்திரத்தை செயல்படுத்துறதுக்கே போயிருது. மிச்சம் இருக்கிற 30 விழுக்காடுல தான் திட்டங்கள் வருது. அதான் சாலை போடுறது, போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு பஸ் வாங்குறது, பிரிட்ஜ் கட்டுறது, டிரான்ஸ்பார்மர் போடுறதெல்லாம் ஒரு 30%. இதுதான் வந்து சுருக்கமா சொல்லணும். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த வருவாயை வந்து 30% கமிஷன் போகுது. அதுல இருந்து நான் வந்து அதாவது வரி போகுது அப்படின்றாரு. அந்த கமிஷன்ற வார்த்தை நான் சொல்றேன். எது ஊழலு, எது லஞ்சம், எது கமிஷனு, எது தேய்மானம், எது வந்து கடனை திருப்பி செலுத்துறதுன்னு தெரியல. இந்த 30% நான் சொன்ன பாருங்க, செலவுக்குன்னு போறது. அந்த 30% 40, 30% வந்து சம்பளத்துக்கு போயிடுது. மிச்சம் ஒரு 30, 40 விழுக்காடு எதுக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, மெயின்டைன் பண்றது, கடனை திருப்பி செலுத்துறதுலே போயிடுது. கையில இருப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாவே 20ல இருந்து 30 விழுக்காடு தான் திட்டங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர் சொல்லியிருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா, இந்த அரசு நிர்வாகம் நடத்துறதுக்கு செலவு பண்ணது இல்லைங்களா திட்டங்கள் மூலியமா, அது வந்து 60 விழுக்காடு போகணும். இன்னைக்கு நம்ம என்ன செலவு பண்றோமோ அந்த செலவை 2 மடங்கு அதிகப்படுத்தினால்தான் விஜய் சார் சொன்ன திட்டங்களை கொண்டு வர முடியும். அப்போ 2 மடங்கு செலவை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா அதற்கேற்ற 2 மடங்கு அதிக வருவாய் வரணும். அதற்கேற்ற 2 மடங்கு அதிக கடன் வாங்கணும். அந்த கடனை வாங்குறதுக்கு நிதி ஆதாரமும் அதற்கு ஒரு ஒரு விஷயம் தரவுகள் காட்டினாதான் கடன் கொடுப்பாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு சார், ஸ்டாலின் டாக்ஸ் 30% இருக்கு, கமிஷன் எடுக்கிறாங்க, அதை வந்து கொடுத்தாவே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்றாரு. சார் அதாவதுங்க புரிதல் இல்லாம, அதாவது ஊழல் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப இவரே வந்துட்டு வரும் பத்திரப்பதிவு துறையில இவ்வளவு ஊழல் இருக்கு, அமைச்சர் மூர்த்தி வந்து அதிகமா வருமானம் சேர்த்திருக்கிறாரு, கே.என். நேரு இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னா அதுல கோடிட்டு காட்டும் போது பல்லாயிரக்கணக்கான கோடி வந்து முறைகேடு நடந்திருக்கு. இதை நான் சொல்லல, அமலாக்கத்துறை சொல்லுது, இது கோர்ட்டு சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை ரீதியா ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறது வேறங்க. புரிதல் என்பது வேற. ஊழல் குற்றச்சாட்டு சொல்வது என்பது உங்களுக்கு அரசியல் புரிதல் அதீதமா இருந்தா தான் நீங்க அதை பண்ண முடியும். இவருக்கு அந்த புரிதலே இல்லைன்றதுதான் என்னோட வாதம். இல்ல எனக்கு புரிஞ்சது. அப்போ வருவாய் எப்படி பெருக்க போறோம்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். இப்ப நான் வந்துட்டு இப்ப யாசர் வந்து நீங்க சொல்றீங்க, சார் நீங்க வந்து ரொம்ப நாளா பத்திரிகையாளரா இருக்கீங்க, உங்க பேருக்கு ஏத்த மாதிரி நாளைக்கு நீங்களும் பணக்காரர் ஆகணும், நீங்க வந்து இப்ப ஒரு பேருக்கு எனக்கு 5 கோடி ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு யாசர் சொல்றீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இனிமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் யாசருக்கு அந்த 5 கோடி பணம் இருக்கா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, அதை வாங்குற தகுதி எனக்கு இருக்கா? திடீர்னு நீங்க எனக்கு 5 கோடி கொடுத்தீங்கன்னா அது அவாலா பணமா, கருப்பு பணமா, எங்கிருந்து வந்த பணம், இல்ல சும்மா பேப்பர்ல இருக்கிற அந்த வெத்து பணமா அப்படின்றதெல்லாம் இருக்குங்க. 3வது, யாசரையும் பிடிப்பாங்க, போட்டியையும் பிடிப்பாங்க, பிடிச்சி இது என்னன்றது, இது அவாலா எதனா இருக்கான்ற மாதிரி ஒரு பண பரிவர்த்தனைக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. இவர் நேத்து பேசுனது எல்லாமே பணம் சம்பந்தப்பட்டது. அப்ப அதற்கு முகாந்தரம் என்ன? அந்த வருவாய் எங்க இருந்து வரும், திட்டமிடுதல் எங்க, அந்த பணத்தை எப்படி அவர் திருப்பி செலுத்துவாரு, இது மூலயமா எந்த இடத்துல செலவு குறைக்க போறார், இந்த விஷயம் எதுவுமே அவர் பேசல. மற்ற கட்சிகள் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. இவர் தான் புதுசா வந்திருக்கிறார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பார்ப்பதற்கு அழகா இருக்க வேண்டியன்ற அந்த காரணத்தினால எல்லா கவர்மெண்ட்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு பண்ணிட்டார். இப்ப இவர் பண்ணணும்னா குறைந்தது நம்மளோட ஆண்டு வருமானம் 4,50,000 கோடியில இருந்து 8 லட்சம் இல்ல 9 லட்சம் கோடி ஆனாதான் விஜய் சார் சொல்றதை பண்ண முடியும். உதாரணத்துக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கும் போது நான் சோப் ஆயில் கொடுப்பேன், பேபி ஆயில் கொடுப்பேன், பவுடர் கொடுப்பேன், நாப்கின் கொடுப்பேன்றதெல்லாம் ஓகே. தாய் மாமனா இருங்க, செய்யுங்க, நாங்க அதெல்லாம் கேளுங்க. ஆனா மோதிரம் போடுவேன்றாரு. தங்கம் விலை தெரியுமா? தங்கம் எவ்வளவு ஏறுதுன்னு தெரியுமா? தங்கத்தை பத்தி எதனா புரிதல் இருக்கா? தங்கத்துல முதலீடு பண்ணனா என்ன சிக்கலு? தாலிக்கு தங்கமே ஃபுல்லா கொடுக்க முடியாம தள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு அது திருப்பி பேசு பொருளாகும் போது அதிமுக வந்து அதுல ஸ்பெஷலைசேஷன் பண்ண கட்சியே தாலிக்கு தங்கத்தை வந்து நாங்க பார்த்து செய்வோம்,
அப்படின்ற மாதிரிதான் எடுத்துட்டு போறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு குழந்தை பிறக்குறாங்க, எவ்வளவு செலவு பண்ண முடியும், இது சாத்தியமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கல. அதுக்கு பிறந்த குழந்தைக்கு நாங்க வந்து வங்கியில 5000 ரூபாய் பணம் வருவாய் வைப்போம். அது வந்து நாங்க எடுக்க மாட்டோம். அதை பிக்சட்ல போட்டுருவோம். அது 10 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை எடுத்துக்கலாம். அவனோட 10வது படிப்புக்கு அது பயன்படும் அப்படின்னு சொன்னா நீ புத்திசாலி. 5000 ரூபாய் பணம் போட்டாலும் அது குறைந்தபட்ச தொகை. வங்கியில செலுத்துறீங்க. வேற செலவு கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த 5000 ரூபாய்க்கு வருவாய் வரும். அது வந்து என்ன ஆகும்னா, வட்டிக்கு வட்டி ஆகும்போது ஒரு 5 வருஷத்துல டபுள் ஆகும். அடுத்த ஒரு 5 வருஷத்துல இல்ல 13, 12 வருஷத்துல பாத்தீங்கன்னா, காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல 2 மடங்கு ஆயிடும். ஒரு குழந்தை பிறக்க உடனே நீங்க போடுறீங்கன்னா, அவனோட 13வது வயசுல அவன் 10வது படிக்கும்போது கிட்டத்தட்ட அந்த பணம் அவனுக்கு வரும்போது, அது வந்து ஒரு ஒரு அன்னைக்கு தேதியில ஏதோ ஒரு செலவுக்கு உதவுங்க. அது வந்து ஒரு ஒரு புரியுது. இப்ப நகையை வாங்கி கொடுக்குறேன்னும் போது என்ன ஆகும்னா, இல்ல இப்ப 10,000 ரூபாய் அதுக்கு பதிலா 10,000 ரூபாய் அக்கௌண்ட் போடுறீங்கன்னா, அது விகிதாச்சாரம் ஆகும். இப்ப இதுக்கு ஃபங்க்ஷன் நடத்தணும். அதுக்கு விஜய் அண்ணா வரணும். அங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணணும். அதுக்கு தெண்டம், அதுக்கு விளம்பரம், அதுக்கு அமைச்சர் வருவாரு. அவருக்கு தங்கம் வாங்குற இடத்துல கமிஷன் போகும். அப்போ திட்டம் என்பது மக்களுக்கு செலவுதான் செய்யணும் அப்படின்னா, அத 1000 வழி இருக்கு. அவங்க தங்கம் கொடுத்தாங்க, அதனால நானும் தங்கம் கொடுப்பேன். அவங்க இலவசமா சிட்டிக்குள்ள கொடுத்தாங்க, அதனால நான் தமிழ்நாடு பூரா கொடுப்பேன். அவங்க வந்து தாலிக்கு தங்கம் சொன்னாங்க, அதனால நான் வந்து தாய்மாமன் சீரு நான் ஒண்ணு கொடுப்பேன். அப்புறம் சந்திரபாபு நாயுடு இதை சொன்னாரு, அதனால நான் அதையும் சொல்லுவேன். அப்புறம் பிரதமர் மோடி இதை நினைச்சாரு, அதனால நான் அதையும் செய்வேன். 2 ஏக்கரா இடம் அவர் பேசினாரு. ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு இடம்? புலிகள் சரணாலயமும் வேளாண் கட்டடமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. விவசாய நிலம் எது, யானை வந்து மேயிற இடம் எதுன்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு காட்டுக்கும் விவசாய நிலத்துக்கும் பார்டரே இல்லாம இருக்கு. சென்ட் நிலம வாங்கறதுக்கு கூட முடியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நிலப்பற்றாக்குறை என்பது தமிழக மண்ணில் ஒட்டுமொத்த இந்தியாலுமே இருக்கு. நமக்கு வந்து ஜனத்தொகைக்கு ஏற்றார் போல பரப்பளவு இடம் இல்லைன்றதா யதார்த்தம். இத புரிஞ்சா நீங்க இந்த மாதிரி ஏக்கரா கணக்குல பேசுவீங்களா? இப்போ அதிமுகவும் திமுகவும் எங்க வேறுபடுதுன்னா, அவங்க விரலுக்கு ஏத்த வீக்கம், அதுவே வீக்கங்க. ஆனா அந்த விரலுக்கு என்ன வீக்கமோ அதான் வச்சிருக்காங்க. இவரு என்ன பண்றாருன்னா, இவ்வளவு பெரிய கட்டு போட்டுன்னு வராரு. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அதை புரியா சொல்றதுக்கு அவருக்கு தரவுகள் இல்ல. எப்படி அது வருவாயை ஈட்ட போறன்றதுக்கு அதுக்கு புரிதல் இல்ல. சரி, நான் ஒத்துக்கிறேன். இங்க வந்து ஊழல் இருக்கு, கமிஷன் போகுது. அந்த கமிஷனை குறைக்கிறதுனால லஞ்சம் குறையும். திட்டத்தை எப்படி செயல்படுத்துவீங்க? அப்ப மேபி அவர் சொல்லலாம், போட்டரோடையே நாங்க போட மாட்டோம், போட்டரோடையே நாங்க போட்டு பண்ண மாட்டோம். கிரானைட் கல்லு பிளாட்ஃபார்ம்ல போட நாய் படுத்து தூங்குற நடந்து போற பாதசாலைக்கு கிரானைட் கல்லு நான் போட மாட்டேன். கான்ட்ராக்டருக்கு நான் தண்டமா பணம் செலவு பண்ண மாட்டேன். நாங்க வந்து டீசாலினேஷன் பிளான்ட் போடாம குடிமராமத்து பண்ணி சோழர்கள் காலத்துல எப்படி தண்ணியை மிச்சம் பண்ணி செலவு பண்ணாங்களோ தன்னிறைவா ஆக்குவேன் அப்படின்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தை பேசுறாரு, குடிமராமத்தை பத்தி பேசுறாரு, தண்ணிக்கு உண்டான செலவை நான் குறைப்பேன்றாரு. அப்புறமா மாநிலத்தை பாத்தீங்கன்னா, சோலார் உற்பத்தி மூலமா மின்சார தேவையை குறைப்போம் அப்படின்னு அது ஒரு பாலிசி இருக்கு இன்னைக்கு அரசாங்கத்துல. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு திட்டம், ஒரு பாலிசி, ஒரு கொள்கை இருக்கு. அதை மையமா வைத்து போறாங்க. இவர் எதை வச்சு மையமா போனாருன்னு சொல்லல. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொன்னாருங்க, பெண்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு வேண்டி, அதுதான் எனக்கு உள்ளபடியே கேட்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பாடி கேமரா வச்சு ட்ரெஸ் போட்டு கொடுப்பாராம். மேலை நாடுங்க, அமெரிக்கா, இஸ்ரேலு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஹாங்காங், அங்கேயுமே பாடி கேமரா எல்லாம் போடுறாங்க. அது காவல்துறைக்கு ரொம்ப கம்மி இடத்துலதான். அவங்க எல்லாம் எப்படின்னா ஹெலிகாப்டர்ல போய் சர்வேலன்ஸ் பார்ப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி ரோந்து பணி என்பது கார் எடுத்துட்டு போய் பாக்குறதுல. அவ்வளவு பட்ட நாடுகள்லயே அந்த பாடி கேமரா அந்த அளவுக்கு போடல. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா அங்கேயே சிக்கல். நம்ம ஊர்ல இன்னமும் பஞ்சம் இருக்கு, பசி இருக்கு, பட்டினி இருக்கு. அப்ப இதை புரிஞ்சுக்காம இவர் வந்து பாடி கேமரா போடுவன்றார். அதற்கு ஒண்ணும் இல்ல, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் சொன்னாருங்களா, அது மகிழா கோர்ட். அதுலயே வந்து வேகமா பண்ணதுனால தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தீர்ப்பு வந்திருக்கு. வாழ்நாள் பூரா சிறை, இல்ல இவ்வளவு நாள் சிறை. இந்த நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் சீண்டல் வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு. அதெல்லாம் இப்போ நீதியரசர்கள் வந்து கீழமை நீதிமன்றத்துல 10 மாசத்துல 6 மாசத்துல, இன்னொரு கேஸ் வந்து 2 மாசத்துல தீர்ப்பு வந்துச்சு. அதெல்லாம் உண்மையா ஹேட்ஸ் ஆஃப் அந்த ஜட்ஜிக்கு, இந்த நீதியரசருக்கு. ஒரு ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு வாங்க. அப்போ நீதி என்பது தாமதப்படுத்தப்பட்டால் அது அநீதி. அந்த நீதியை உடனே வழங்குறது தான் ஒரு நீதிமன்றத்துக்கு சிறப்பு. அது நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இவர் நடக்கலன்றாரு. இன்னொரு பக்கம் இது பெண்களுக்கானது அப்படின்னு சொல்லி அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம்ன்றாரு. ஒரு நீதிமன்றத்திற்கு இப்படி தலைவர் பெயர்லாம் வைக்கலாமா? அவருக்கு தெரியாதுங்க. நீதிமன்றத்துக்கு அப்படிலாம் பேர் வைக்க முடியாதுங்க.
இன்னைக்கு நீங்க அஞ்சல் அம்மையால் வைப்பீங்க, நாளைக்கு ஒருத்தர் வருவாரு, எங்க பாட்டி பேரு பச்சம்மாளு, அப்படி ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இருந்தாங்கன்னு அவங்க, அவரு ஒண்ணு வைப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவாரு, எங்க பாட்டி பேர் வந்து அன்னலட்சுமி, அந்த திட்டத்துல நான் வந்து ஒரு பேரை வைக்கிறேன். அப்படிலாம் பண்ண முடியாது. உதாரணத்துக்குங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் பேரு. அது ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியல. இப்போ பாம்பே ஹைகோர்ட் பேர் மாத்த முடியாது, மெட்ராஸ் ஹைகோர்ட் பேர் மாத்த முடியாது, கல்கட்டா ஹைகோர்ட் பேர் மாத்த முடியாது. என்ன காரணம்னா தீஸ் ஆர் கால்ட் அஸ் சார்ட்டர்ட் கோர்ட்ஸ். வெள்ளக்காரன் பீரியட்ல அதற்குன்னு ஒரு தனி சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில பேர் வச்சாங்க. இப்போ தமிழ்நாடு நம்ம பேரை மாத்திட்டோம். ஐயா அண்ணா வந்து அவர் காலகட்டத்துல மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது, நிறைய இடத்துல மொழி மாற்றம் பண்ணி அந்த பேரெல்லாம் மாற்றப்பட்டு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு வந்துருச்சு. ஆனா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பேர் மாத்துறது சிக்கல், மெட்ராஸ் ஹைகோர்ட் பேர் மாத்துறது சிக்கல். ஏன் அப்படின்னா ஒரு சட்டத்தின் கீழ் அந்த அந்த துறை வந்து இயங்கும். அப்ப அந்த துறையில இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கோ இல்ல கட்டடத்துக்கோ நீங்க பேரை மாத்துறீங்கன்னா அந்த தாய் சட்டத்தை போய் மாத்தணும். அந்த புரிதல் அவருக்கு கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா நீதிமன்றத்துக்கு எல்லாம் வந்து பேர் வைக்கலாம். செங்கல்பட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அவ்வளவுதான். காஞ்சிபுரம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், காஞ்சிபுரத்துல ஐயா அறிஞர் அண்ணா பிறந்தாரு, அதனால காஞ்சிபுரத்துல இருக்கிற கோர்ட்டுக்கு வந்து அறிஞர் அண்ணா கோர்ட் நான் பேர் வைக்க முடியாது. அதே காஞ்சிபுரத்துல ஜூ ஒண்ணு கட்டுறீங்கன்னா அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்னு பேர் வைக்கலாம். இதெல்லாம் அரசியல்ல பக்குவப்பட்டு அரசாங்கம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்த பக்குவம் வரும். ஆனா பக்குவமே இல்லாம வெறும் சினிமா படத்தை பார்த்துட்டு நீங்க காட்சியில பேசுறீங்க கொள்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு யார் பேர் எல்லாம் பிடிக்குதோ அவங்க பேரெல்லாம் வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு படம் ஒண்ணு எல்லாத்துக்குமே கோர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டுக்கெல்லாம் ஒரு நடிகர் வந்து அவர் பேரை வச்சுக்குவார். அது கூட பயங்கரமா அது வைரலா ஆச்சு அந்த பாட்டு. எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் பேர்ல இருக்கும். அது நகைச்சுவைக்கு உரிய ஒரு விஷயம். அப்ப அவருக்கு தெரியல. இன்னொன்னு பாட்டி அஞ்சலா மேல் பேர் வைக்கிறது வேற விஷயங்கள் நிறைய பண்ணலாம். மருத்துவமனை புதுசா கட்டலாம், தாய் சேய் நல கூடங்கள் ஒண்ணு கட்டி அதற்கு அவர்கள் பேர் வைக்கலாம், அது கரெக்டான பேர் இருக்கலாம். இல்ல முத்துலட்சுமி ரெட்டி அம்மா பேர் வைக்கலாம், ஆஹ் வீரமங்கை வேலுநாச்சியார் அம்மையார் அவங்க பேரை வைக்கலாம். அதுக்கேத்த ஒரு ஒரு பேருக்கு ஒரு சூட்டபிளா ஒரு திட்டம் இருக்கணும். அதாவது எவ்வளவு குளறுபடிகள். இப்ப மகிழா கோர்ட் இருக்கு, அது வந்து சொல்றாங்க இல்ல பெண்கள் சம்பந்தமா இன்னும் தனியா. அப்ப மகிழா என்ன ஆண்கள் சம்பந்தமா போகுதா இல்ல வேற்று கிரகத்துல இருந்து வர நபர்களுக்கு தீர்ப்பு கொடுக்குதா? அப்ப எது எங்க இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் தெரியாது. ஆனா இருக்கிறதா, அதாவது நம்ம எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவாங்க இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு போறாரு. அப்புறமா அவரும் என்ன சொல்றாரு, நான் என்ன நினைக்கிறேன்னா அது சரியா செயல்படல, அதனாலதான் நான் அப்படின்னா. அப்ப அது எந்த இடத்துல எங்க செயல்படல, எங்க தவறுச்சு, அதனால மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு யாரு சொல்லணும்? அரசியல் வாழ்வுக்கு வந்த இவர் தான் அதை சொல்லணும். ஆனா அதை பத்த புரிதல் இல்லாம ஒரு சைடு காழ்ப்புணர்ச்சியை கக்குறாரு திராவிட கட்சிகள் மீது, குறிப்பா திமுக மீது, திராவிட முன்னேற்ற கழகம். இன்னொரு சைடு அவரோட அறியாமைய நாளுக்கு நாள் அவர் மக்கள்கிட்ட வெளிப்படுத்துறாரு. அப்ப பொது வாழ்க்கைக்கு நீங்க வரும்பொழுது தயவு செய்து அரசியல் பழகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தரவுகள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அவர்கிட்ட போயிட்டு ஐயா 3ஆம் நிலை நகராட்சி, ஊராட்சி, அதுக்கப்புறம் நகராட்சி, அதுக்கப்புறம் பேரூராட்சி, அப்புறம் பெரிய மாநகராட்சி, பாம்பே அளவுக்கு சென்னை அளவுக்கு இப்படின்னா இதுக்கெல்லாம் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்றது தெரியாது. அப்ப அதுவே தெரியாதவரு அவர் என்ன பண்ணுவாரு, நான் உன்ன எனக்கு அனுபவம் இருக்கா அவங்க எல்லாம் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனா அப்படின்றாரு. அது பதில் கிடையாது. உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையான்றது நீங்க அரசியல் பேச பேச, அரசியல் பழக பழக கத்துக்குவீங்க. ஆனா நீங்க பழகிறதுக்கே ரெடியா இல்லை. இது எப்படின்னா எம்.எஸ். தோனின்னு ஒருத்தர் பெரிய ஆளாவதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோனின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படி ஆடுவார் தெரியுமா அப்படின்னு யாருன்னா பேசினாங்களா? அனுபவம்ன்ற அந்த பாடத்தை ஒரு பயிற்சியே எடுக்கிறது கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் ஒரு பெரிய பிரபலம், நான் வந்தாவே எல்லாத்தையுமே மாத்திர முடியும், எல்லாத்தையும் மாத்துவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இதுல இன்னொரு கூஃப் ஒண்ணு பண்ணியிருந்தாரு. அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வரக்கூடிய அந்த பதவிகள்ல ஆண் எஸ்பி, பெண் எஸ்பி, பெண்களுக்கு தனி எஸ்பின்னாரு. அது தப்பாய் போய் அந்த குட்டு வெளிப்பட்டவொன்னா இவருக்கு அந்த புரிதல் இல்ல, இவரை 4 பேர் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சவொன்னே என்ன பண்றாரு, அதை மறைக்கிறதுக்கு ரேஷன் கடைகள்ல பெண் எடை போடுபவர், ஆண் எடை போடுவர்ன்றாரு. சரி, இப்போ அந்த பெண்மணிக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவத்துக்கு லீவ்ல போயிட்டாங்க 3 மாசம், இல்ல குழந்தை பிறகு அவங்க மெட்டர்னல் லீவ்ல ஒரு 10 மாசம் போயிட்டாங்க. அப்ப அங்க ஆண் இருப்பாரு, அப்ப அங்க போய் பெண் வாங்க மாட்டாங்களா? சரி, அதுதான் அப்படி அப்படின்னா சரி, சின்ன ரேஷன் கடையில எடை போடுறவங்களுக்கே வந்து நீங்க வந்து ஆணு தனியா பெண்ணு தனியா பாக்குறீங்க, காவல்துறையில் பாக்குறீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அப்போ முதலமைச்சர் பெரிய பதவிங்க, இதெல்லாம் விட ரொம்ப மிகப்பெரிய பதவி அதுதான். அதுக்கு ஆண் முதலமைச்சர்னு ஒரு பதவி, அது இவராகும்.
பெண் முதலமைச்சருக்கு இன்னொருத்தர் அவர் நியமனம் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா இது இவரோட மூளையிலிருந்து பிறந்த குழந்தை இந்த சிந்தனை. அப்பேற்பட்ட சிந்தனையை ஏன் ரேஷன் கடை வெயிட்டு போறவங்களை கொண்டு சுருக்கணும்? முதலமைச்சருக்கும் பண்ணுங்களேன். பெண்களுக்கு ஒரு தனியா முதலமைச்சர் வச்சுக்கோங்க, ஆண்களுக்கு ஒரு தனியா முதலமைச்சர் வச்சுக்கோங்க. உங்களோட அரசியல் புலன்மையை பார்த்து நாடே வியக்கும். மத்த ஊர்ல எல்லாம் அப்பா அங்க ஒருத்தர் இருக்கிறப்பா விஜய் சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான். என்ன மாதிரி சிந்தனை தெரியுமா? ஆம்பளைங்களுக்கு தனியா ஒரு முதலமைச்சரா, பொம்பளைங்களுக்கு தனியா ஒரு முதலமைச்சரா, அருமை அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா நம்ம எப்படி பதப்படுத்தினாரோ அதெல்லாம் பல்லு இழிச்சிரும். அப்போ அரசியல் புரிதல் என்பது இல்லாம ஒரு சினிமாத்தனமாக இன்னமும் அரசியல் வந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அது என்ன அவர் பேசுறாருன்னே தெரியாம அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. அதுதான் அங்க வேதனை. நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து சுமை அதிகமா இருக்கு, அதனால வந்து அவங்களுக்கு 15,000 ரூபாய் பெற்றோருக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா 15,000 ரூபாய் இவங்களுக்கு கொடுக்கறத விட கொஞ்சம் கொஞ்சமா தனியார் மயமா பள்ளிகள் இருக்காது. இதுதான் என் கொள்கை. இந்த பிரைவேட் ஃபீஸ் வச்சு வாங்குறது, டியூஷன் ஃபீஸ் வாங்குறது, கோச்சிங் ஃபீஸ் வாங்குறதுலாம் கிடையாது. இன்னில இருந்து 10 வருஷத்துல ஒவ்வொரு பள்ளிக்கூடமா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அரசு உடைமை ஆக்கிடுவோம். அரசாங்கத்துக்கிட்ட தனியாருக்கும் என்ன இருக்கோ அதை வந்து நாங்க வந்து ஒரு திட்டம் போட்டு அதை வந்து கையகப்படுத்திடும். அது அந்த இடத்துக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன பணமோ அதை அரசு வந்து கொடுத்துரும். நாங்க கையகப்படுத்திட்டு இனிமேல் அரசாங்கமே நடத்தும். அரசாங்கம் வந்து என்னன்னா ஒரு நாமினல் ஃபீஸ் வாங்கும். இந்த மாதிரி எடுக்கிற ஸ்கூல 2 ஆப்ஷன். ஒன்னு கம்ப்ளீட்டா ஃப்ரீ, இன்னொன்னு அந்த ஃப்ரீயா இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து எதனா கோச்சிங் போனோம் இல்ல எதனா எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா அவங்க ஒரு பணத்தை குறைந்தபட்சம் கட்டி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வரலாம். அதுதான் கொள்கை. இப்போ நீங்க கொடுக்குற 15,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நீட்டுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா? இல்ல நீங்க கொடுக்குற 15,000 ரூபாய் வச்சு இன்ஜினியரிங் ஃபீஸ் கட்ட முடியுமா? இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிரைவேட்ல ஃபீஸ் கட்ட முடியுமா? அப்போ உங்களோட நோக்கம் என்பது என்னன்னா பணத்தை கொடுத்துட்டா வாய மூடிடுவாங்க, நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இதுதானே திராவிட கட்சிகள் பண்ணுது. அப்ப அதையே பண்றதுக்கு நீங்க என்ன மாற்று? உங்ககிட்ட மாற்று சிந்தனை இல்ல, மாற்று புரிதல் இல்ல. எதையாவது ஒரு விஷயத்துல முதல்ல கை வைக்கலாம். ஒண்ணு மருத்துவத்தை தூக்குங்க. இனிமேல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காது. ஆனா மருத்துவத்தை தூக்க முடியாது. காரணம் என்னன்னா மருத்துவத்தால நமக்கு வெளி மாநிலம் வெளிநாடுகள்ல இருந்து வருவாய் வருது. அது ஒரு டூரிசம் ஆயிப்போச்சு, மெடிக்கல் டூரிசம் மாதிரி ஆயிப்போச்சு. நிறைய பேர் மாற்று சிகிச்சை பண்றதுக்கு இப்ப அப்போலோ ஆஸ்பத்திரி வராங்க. அது மாதிரி தனியார் மருத்துவமனை நிறைய வந்துச்சு. சோ அப்ப அதை உடனே பண்ண முடியுமான்னா எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு. பட் ஆனா பள்ளிக்கூடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல் தனியார் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுல இருக்காது. தாவேக்காவோட குறிக்கோள் என்பது இனிமேல்ட்டு மேலை நாடுகள்ல இருக்கிறார் போல் தனியார் கல்விக்கூடங்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம். எல்லாமே அரசு. ஆனா அது தரமா இருக்கும். எல்லா குழந்தைங்களும் ஒண்ணு, எல்லாருக்கும் யூனிஃபார்ம் உண்டு. பணக்காரன் ஏழை, இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே தமிழக அரசோட பள்ளிக்கூடம் தான். அதுலதான் படிக்கணும். 10 வருஷம் டைம் கிடைக்கிறேன். ஒண்ணு வித்துட்டு கடையை சேர்த்துட்டு போயிரு, இல்லைன்னா உன் பொருளை நான் எடுத்துக்குவேன். அப்படி ஒரு ஒரு சிந்தனை வரலாம் இல்லையா? இப்ப நம்ம சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்து காப்பி அடிக்க கூடாது. அதெல்லாம் யோசிச்சு அந்த அந்த சிந்தனை அவருக்கு இல்ல அப்படின்றதா என்னோட புரிதல். சார், இப்போ அவர் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா அவர் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாரு அப்படின்றதுதான். அதுக்கு அவருமே டிஃபெண்ட் பண்ணி ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ அவர் சிஎம் ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா முதியோர், பெண்கள், குழந்தைகள் இவங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய அந்த துறையை தனி இலக்காவை நானே ஏற்படுத்தி எனக்கு கீழே நானே நேரடியா கண்காணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு. இன்னொன்னு, திமுகவிலேயே வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டருக்கு மானியம் என்பது அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அது கொடுக்க முடியல. ஆனா இவர் வந்து ஆண்டுக்கு 6 சிலிண்டர் நான் கொடுப்பேன் அப்படின்றாரு. போர்க்காலங்கள்லாம் சிலிண்டர் விலை இப்ப தற்பெல்லாம் உயர்ந்துகிட்டு இருப்பதை பார்க்க முடியுது. இது எப்படி அவரால் சமாளிக்க முடியும்? 6 சிலிண்டர் என்பது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அவர் கூட இருக்கிற கணக்கு புள்ள ரொம்ப மோசமா இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு கால்குலேட்டர் இருந்தா போதும் கணக்கு போறதுக்கு. ஜனத்தொகை எவ்வளவு, ரேஷன் கார்டு எவ்வளவு, சிலிண்டர் விலை எவ்வளோ. சிலிண்டர் ஆக்சுவலா நீங்க மாடியில தூக்கின்னு வந்து போடணும் இல்ல அப்படின்னாவே அதுக்கே 50 ரூபா கொடுக்கணும். அதுக்கே நிறைய பேர் சண்டை போடுறாங்க. என்னங்க எதுக்குங்க 50 ரூபா, எதுக்குங்க 40 ரூபான்றாங்க. ஒரு நேரத்துல மானியம் கிரெடிட் ஆகுது, ஒரு நேரத்துல மானியம் கிரெடிட் ஆகுறது இல்ல. சிலிண்டர் பத்தி அவருக்கு புரிதல் இல்லைன்றது முதல் பார்வை. இரண்டாவது பார்வை, அதிமுக 2021 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க தோத்து போயிட்டாங்க. அப்ப வாக்குறுதியை பத்தி கவலை கிடையாது. அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த வாக்குறுதியை அவங்களால நிறைவேற்ற முடியல. 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்ன கட்சி தோத்து போயிடுச்சு. 100 ரூபாய் சிலிண்டருக்கு கம்மி பண்ணுன்ற கட்சி ஆட்சிக்கு வந்து 100 ரூபாய் சிலிண்டர் மானியம் கொடுக்க முடியல. இது கல நிலவரம், யதார்த்தம். அதுக்கப்புறம் அதிமுக இப்ப 2026 என்ன பண்றாங்க, 6 சிலிண்டர் குறைச்சி 3 சிலிண்டர் ஆக்கிட்டாங்க. ஏன் குறைச்சாங்க? ஏன்னா பணத்தோட வருவாய் என்னன்னு தெரியும், எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு நிதிச்சுமை, எது சாத்தியம் எது சாத்தியம்னு தெரிஞ்சதுனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, அதை குறைக்கிறாரு.
அதே நேரத்துல சிலிண்டர் விஷயத்துல திமுகவை இப்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? அப்போ ஒரு கலை யதார்த்தத்துக்கு போறாங்க. ஒரு சைடு 15,000 ரூபாய் தர போறீங்க. ஒரு சைடு பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் மோதிரம் போட போறீங்க. ஒரு சைடு 15,000 ரூபாய் இது பேர் என்ன? பெண்களுக்கு வந்து 2,500 ரூபாய் கொடுக்க போறீங்க. இன்னொரு சைடு வந்து இவ்வளவு துறை ரீதியா இருக்கு. அப்புறம் தாய் மாமா சீரு, அந்த சீரு, அம்மா வீட்டு சீரு என்னென்னமோ பண்றாரு. எல்லாம் ரைட் பண்ணட்டோங்க, தப்பு இல்ல. ஆனா நிதி ஆதாரம் எங்க இருக்கு? இதுல சிலிண்டர் வேற 6 சிலிண்டர் சொல்றாரு. அப்ப அந்த புரிதல் இல்ல. இப்ப சிலிண்டர் பிரச்சனை வந்து இன்னொன்னு சர்வதேச விலையோட அது சம்பந்தப்பட்டது. சிலிண்டர் விலை குறைக்கணும்ன்றது இல்ல கூட்டணும்ன்றது அந்தந்த நேரத்துல முடிவு பண்றாங்க. அதுல பெரிய கட்சிகள சிக்கல் இருக்கும்போது இவர் கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாம அதுல போய் 6 சிலிண்டர் சொல்லிருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் நீங்க பேப்பரை வச்சு எழுத்து கூட்டி படிக்கும்போது பாத்தீங்கன்னா அருமையா இருக்குங்க. நடைமுறைக்கு அது சாத்தியமானா இன்னொரு உண்மையை சொல்லணும்னா திமுகவும் பொய் சொல்லியிருக்கு, அதிமுகவும் பொய் சொல்லியிருக்கு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? மகளிருக்கு 1000 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? அதிகாரி பெருமக்கள் தகுதி அடைந்தவர்களுக்கு, தகுதி இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய்னாங்க. அப்புறம் ஒரு சில பெண்மணிக்கு வந்து 1000 ரூபாய் குடுக்கல. கேட்டா நீங்க வந்து முதியோர் பென்ஷன் வாங்குறீங்க. அப்புறம் இளம் கைவிடப்பட்டவர் இல்ல கணவன் இல்லாதவங்களுக்கு குடுத்தா இந்த பணம் இதுல வராதுன்னு சொல்லி நீங்க சட்டம்லாம் போட்டீங்க. அப்ப அவங்களே சொன்னதை செய்ய முடியல. ஏன்னா நிதி பற்றாக்குறை. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்றாரு? நாங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்க எல்லாருக்கும் குடுக்குறோம்னு சொல்லி 2,500 ரூபாய் சொல்லிட்டு 60 வயதுன்னு எதுக்கு அங்க ஒரு செக் வைக்கிறீங்க? ஏன் 60 வயசுக்கு மேல ஆனா அவங்க எல்லாம் உங்களுக்கு தேவையில்லையா? அப்ப என்ன புரிதல்? அப்ப புரிதல் இல்ல. அப்போ அவருக்கு என்னன்னா டெய்லி வந்து அவரை உட்கார வச்சு ஐயா ஜனத்தொகை இவ்வளவு, ஜனத்தொகை இவ்வளவு, இவ்வளவு ரேஷன் கார்டு இருக்கு, இவ்வளவு ரேஷன் கார்டு இருக்கு, இது நிதி பற்றாக்குறை, இது வந்து வருவாய் அப்படின்னு அவருக்கு நிறைய பயிற்சி கொடுக்கப்பட வேண்டிய தேவைகள் இருக்கு. அதாவது விஜய் அண்ணாக்கு நடிக்கவோ டான்ஸ் ஆடவோ வைப் பண்ணவோ அனுபவம் தேவை கிடையாது. அவர் மாஸ்டர். அதை பண்ணதுனாலதான் அவரு அதுல சூப்பரா பண்றாரு நடிகரா. பட் அரசியல் ஆளுமையா அவர் அரசியல்வாதியா அவர் ஒரு கத்துக்கணும். இவர் என்ன பண்றாருன்னா இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் போகும்போது ஒருத்தன் கேக் சாப்பிட்டு இருப்பான், ஒருத்தர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், ஒருத்தர் ஜெம்ஸ் மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருப்பான், ஒருத்தர் வந்து லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லாலிபாப் வந்து ஆந்திரா, ஜெம்ஸ் மிட்டாய் கர்நாடகா, தமிழ்நாட்டுல வந்துட்டு அந்த மிச்சம் அந்த 2 சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னா இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஜெம்ஸும் வேணும், கேக்கும் வேணும், ஐஸும் வேணும், இதுவும் வேணும். இதுதான் அவரோட தேர்தல் அறிக்கை. சுருக்கமா சொல்லணும்னா சிறுவர்களை மையமா வைத்துவிட்டு பணப்பற்றாக்குறை பத்தியோ இல்ல திட்டங்கள் செயலாக்கத்தை பத்தியோ இல்ல அரசியல் புரிதல் இல்லாம நாம்கே வாஸ்துக்கு பெயர் மாற்றத்துக்கு சொல்றாரு. அப்புறம் பெண்களுக்கு என்பது ஒரு தனி ஒரு துறை, அந்த துறையை என் கட்டுப்பாட்டிலே வச்சிருப்பாரு. சரி, காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல சாமி இருக்கும்? காவல்துறையில அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குதானே, மகிழா கோர்ட் இருக்குதானே. இந்த அடிப்படை இருந்தா இப்படி ஒரு சிந்தனை வருமா? சொல்றத தெளிவா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லணும். இப்ப காவல்துறை என்ன புசி ஆனந்த் கிட்ட போயிடுமா? இல்ல காவல்துறை கட்டுப்பாடு வந்து நீங்க வந்து ஆதவர்ஜன கிட்ட கொடுக்க போறீங்களா? நீங்க ஒரு தனித்துறை வச்சுக்கிறது. காவல்துறையை வெளுன்னு வெளுத்தாவே லஞ்சம் லாவணியம் வாங்கிட்டு பாலியல் சீண்டல் வழக்கு வரும்போது அதுல லஞ்சம் பெறாங்க பாருங்க. அவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சாவே இந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். அந்த புரிதல் இல்லாம ஆல்ரெடி இருக்கிற டிபார்ட்மெண்ட்னாலதான் பிரச்சனை. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேங்க. இப்ப மெட்ரோ வாட்டர் எடுக்கு. மெட்ரோ வாட்டர் தமிழ்நாட்டுல சென்னைக்குள்ள தண்ணி கொடுக்குங்க. அதுக்கு வெளியில இருக்கிறதுக்கு வந்து ட்வாடு போல் என்று சொல்லுவாங்க. தமிழ்நாடு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். அதுக்கு மேல இருக்கிறது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். அது செக்ரட்டரியேட் லெவல்ல. அப்ப செக்ரட்டரியேட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்புறம் எழிலகத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு பில்டிங் இருக்கு, ட்வாடு போர்டு. அப்புறம் சிந்தார்பேட்டையில சிம்சன் பக்கத்துல சென்னை மெட்ரோ வாட்டர்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து சென்னை லெவல்ல. இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து பிடபிள்யூடி இருக்கு, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது எல்லாமே தண்ணி தான் கொடுக்குது. ஒரு தண்ணிய கொடுக்கறதுக்கு அது குடி தண்ணீரோ விவசாயத்துக்கு தண்ணீரோ கொடுக்கறதுக்கோ 4 துறை இருக்கு. இது 4 துறை என்ன காட்டுதுன்னா 4 இருந்தும் சரியில்லை. மக்களுக்கு சம்டைம்ஸ் தண்ணி கிடைக்கிறது இல்ல. சுத்தமான நீர் என்பது கிடைக்கல. இன்னைக்கு நீர் வந்து காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு போயிடுச்சு. அப்ப 4 டிபார்ட்மெண்ட் எதுக்கு நாக்கு வழிக்கவா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தாத்தா சோழர்கள் காலத்துல இப்படி இல்லையே. குடிமராமத்து பண்ணி ஒவ்வொரு கிராமமா தண்ணியை வந்து தன்னிறைவாக்கி விட்டு குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் விவசாயம் பண்ணுவதற்கும் சுத்தமான நீர் இருந்தது இல்ல. இவ்வளவு டிபார்ட்மெண்ட் வந்து என்ன நடந்துச்சு? டெண்டரு, கான்ட்ராக்ட், ஊழல், இதுதானே நடந்திருக்கு. அப்போ டிபார்ட்மெண்ட் புதுசு புதுசா வரதுனால சரியாவாதுங்க. ஆட்சி அதிகாரத்துல உட்காரவங்களுக்கு ஒரு புரிதல், மக்கள் மீது ஒரு அக்கறை, எந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தணும், இதுல லஞ்ச லாவணி எல்லாம் எப்படி பாக்குறது, இதுதான் முக்கியம். ஆனா விஜய் என்ன நினைக்கிறாருன்னா புதுசா ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சுட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டா அது இதாகும். இப்போ ஸ்டாலின் அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி குறை சொல்றாரு. உங்களுடன் ஸ்டாலின், முதல்வருடன் கனவு, அதுக்கப்புறம் திட்டங்களா வச்சு பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு.
இவ்வளவு நாள் எங்க இருந்தாருன்னே தெரியல, இப்ப உங்களுடைய ஸ்டாலின் தேர்தல் நேரத்துல உங்க கூட இருக்கிறாரா, இவ்வளவு நாள் அப்ப எங்க இருந்தார் முதல்வர், அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறார். அதே மாதிரி விஜய் அவர்களும் விமர்சனம் வைக்கிறாரு. பேர் வைக்கிறதா இவங்க வழக்கமா சொல்லுவாங்க, கிராமத்துல பேர் வச்சியா சோறு வச்சியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இங்க பேர் வைக்கிறதா ஃபேஷனா இருக்கு. இவரும் பார்த்தா பேர் வைக்கிறதுக்கு தான் வர்றாரு. இருக்கிற துறையை ஒழுங்காக்கி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல வேகன்சி எவ்வளவு இருக்கு, வழக்கறிஞர்கள் அதிகமா போடுவோம், இதை இன்னும் சரி செய்வோம், இதற்கு நிதி ஒதுக்குவோம், அப்படி பேசியிருந்தாலும் புரியுதுங்க. இன்னொரு சுருக்கமா ஒரு உண்மையை சொல்லணும்னா, லேபர் கோர்ட் ஒன்று, லேபர் கோர்ட்லயுமே பெண்கள் வேலை சம்பந்தமா நிறைய வழக்குகள் வருதுங்க. அத சீக்கிரமா தீர்வுகள்லாம் உடனடியே வருது கிடையாது. அப்போ இந்த புரிதல் என்பது அவருக்கு குறைவாக இருக்கு. நிகழ்ச்சியை கலந்து கொண்ட நிறைய தோழர்கள் மேட்டு பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.